Hi guys, நம்ம சேல்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் அனிமக்கல் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம வீடியோ யூடியூப்ல இங்கே பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் பாருங்களா, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் வீடியோஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் லாஸ்ட்டாக இந்தியா ஆஸ்திரேலியா ஓடிஐ சீரிஸ் கவர் பண்ணியிருந்தோம். பார்த்தீங்கன்னா எல்லா மேட்ச்சுக்கும் ரிவ்யூ போட்டிருந்தேன். ரிவ்யூ போட முடியல அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம என்ன சொன்னோம், இந்தியா ஈஸியாக சீரிஸை ஜெயிப்பாங்கன்னு நினச்சோம். பட் பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடாக ஆஸ்திரேலியா சீரிஸை ஜெயிச்சாங்க. ஒரு பி டீமோட இந்தியன் டீம் ஷாக்கிங்கான ஒரு சீரிஸ் டிஃபீட் ஆஃப்டர் லாங் டைம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ஷன் ஷிஃப்ட் T20 சொன்னோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் T20 ரிவ்யூ போட்டிருந்தேன். கேன்பராவில் இந்தியா ஆஸ்திரேலியா ஆனாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த மேட்ச் மழைனால வாஷ் அவுட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு T20 வாஷ் அவுட் ஆனதால் ரிமைனிங் 4 T20s தான். ஸோ அதில் தான் சீரிஸ் டிசைட் ஆக போகுது. ஸோ இந்தியன் டீம் உங்களுக்கே தெரியும், வெஸ்ட் இண்டீஸ் சீரிஸ்க்கு அப்புறம் ஆஸ்திரேலியா ட்ராவல் பண்ணாங்க. 3 ஓடி சீரிஸ் ஃபஸ்ட் ஆனாங்க. இப்போ நெக்ஸ்ட் 5 T20 ஆடுறாங்க அப்ராட்டில். சரி வாங்க ஃபஸ்ட்டு T20 பற்றி ஒரு சின்ன ரிவ்யூ மாதிரி பார்த்துறோம். பார்க்கறதுக்கு ஒன்றுமே இல்லையடா, என்னடா பார்க்கலான்னா என்ன இந்தியன் டீம் பிளேயிங்லாம் அதுக்கப்புறம் ஓவரால் நடந்தது பற்றி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம் திரும்பி டாஸை தோத்தாங்க. என்னன்னு தெரியல, கில்டு டாஸை ஜெயிக்கவே மாட்டாரு. மிச்சல் மார்ச் சூஸ் டு பவுல்னு ஆஸ்திரேலியா பவுலிங் எடுத்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா நல்ல டெப்த் உள்ள பேட்டிங் சைடு எடுத்துன்னு போனாங்க. ஆனால் அபிஷேக் சர்மா இனிஷியலாக சீக்கிரம் அவுட் ஆகிட்டார் 20 ரன்ஸ்க்கு நேதன் எல்லிஸ் ஓவரில். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அபிஷேக் சர்மா ஃபார்மில் இருந்தார், அவுட் ஆகிட்டார். 2 இன்ஃபார்ம் பிளேயர்ஸ், அவுட் ஆஃப் ஃபார்ம் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்முக்கு வந்தாங்க. ஏன்னா ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. சூரியகுமார் யாதவும் பார்த்தீங்கன்னா நல்லா ஆடினார். ஆஃப்டர் லாங் டைம் பக்கா சூரியகுமார் யாதவ் இன்னிங்ஸ் நான் பார்த்தேன். என்ன ஒரு 50 போடல மழைனால. அண்ட் சுப்மன் கில் ஸ்லோலி ஃபைண்டிங் இஸ் ஃபார்ம். ஸோ ரெண்டுமே பார்க்க நல்லா இருந்தது. 2 பேருமே ஆல்மோஸ்ட் 39-40 நாட் அவுட்டில் இருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி மழைனால இந்தியன் டீம் 9.4 ஓவர்ஸில் 97 பண்ணியிருந்தாங்க. அதோட நோ ரிசல்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மேட்சை கண்டினியூ பண்ண முடியல. இந்தியன் டீமும் 430, அதாவது ஐசிசி மேட்ச் 430 வரைக்கும் பார்த்தாங்க. பட் அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண முடியல. ஸோ 2 டீமுமே ஹேண்ட் ஷேக்ஸோட போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் இந்தியா ஜெயிக்கிறதுக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி மேட்சை கோட்டை விட்டாங்க. சரி, இப்போ T20 ஆட்டத்தில் என்னடா பெனிஃபிட், ஓடி சீரிஸ் தோத்துட்டாங்க, T20 தான் ஃபோக்கஸ்னா. அடுத்து பார்த்தீங்கன்னா மேஜர் டோர்னமெண்ட் ஐசிசி T20 World Cup 2026 நடக்க போகுது. எங்கன்னு கேட்டிங்கன்னா இந்தியா அண்ட் ஸ்ரீலங்காவில் தான். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் 2024 ஃபார்மேட் மாதிரி 5-6 குரூப்பாக பிரிச்சிருவாங்க. ஒவ்வொரு குரூப்லேயும் 3-4 டீம் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா மொத்தமாக நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற 20 டீம் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஹோஸ்ட் கண்ட்ரி இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா தான். இப்போ 2025 உமன்ஸ் வேர்ல்ட் கப் நடக்கிற மாதிரி ஷேர்டாக இந்தியா ஸ்ரீலங்கா நடத்துகிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா T20 வேர்ல்ட் கப்புக்கான பில்டப் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பிப்ரவரியில் நடக்க போகுது. ஸோ அதனால் இது ரொம்ப சீக்கிரமாக ஓடிடும் மக்களே. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு T20 உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கேன்பராவில் நடந்தது, வாஷ் அவுட் ஆயிடுச்சு. ஸோ செகண்ட் T20 த ஆக்ஷன் ஷிஃப்ட் டு மெல்பர்ன், சரியான மேட்ச். தேர்ட் T20 பார்த்தீங்கன்னா ஹோபார்ட் நடக்கும்போது. 4th T20 கோல்ட் கோஸ்ட், இது ஒரு ரேர் வென்யூ தான், இங்கே மேட்சஸ் நடக்குது. 5th T20 பார்த்தீங்கன்னா பிரிஸ்பேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஓவரால் இந்தியன் டீம் ஆஸ்திரேலியாவோட எல்லா வென்யூஸும் ஆடிடுறாங்க. ஓடிஎன் T20 சேர்ந்த மாதிரி. லைவ் நீங்கள் எங்கே பார்க்கலான்னு கேட்டால் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 1, 2 ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழில் பார்க்கலாம். OTT பார்த்தீங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டாரில் பார்க்கலாம். இந்தியன் டைம் படி மேட்ச் ஷார்ப்பாக 1:30 to 1:45 ஸ்டார்ட் ஆகும் மக்களே. ஸோ இன்னைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பேசுவோம்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ஆஸ்திரேலியா செகண்ட் T20 மேட்ச் ரிவ்யூ பற்றி தான் பேச போகிறோம். மெல்பர்னில் நடக்க போகிற மேட்ச் பற்றி தான் பேச போகிறோம். இந்த டீம் பிளேயிங்கில் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் எல்லாமே பேசுவோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கான ஃபேக்ட் அது இல்லாமல் என்ன ஃபேக்டை பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு அன்ரியல் ஃபேக்ட் பற்றி தான் பேச போகிறோம். T20ஸில் சூரியகுமார் யாதவ் ஆஸ் அ கேப்டனாகவும் சரி, ஆஸ் அ பிளேயராகவும் சரி, என்ன சொல்கிறது, நிறைய ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரு. பட் ஒரு அன்ஃபார்ச்சுனேட் ரெக்கார்ட் என்னன்னா, சூரியகுமார் யாதவ் கேப்டன் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவரோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 30 to 40 இருந்ததுங்க T20 கிரிக்கெட். இது ரொம்ப ரேரான பிளேயர்ஸ் தான் வச்சிருந்தாங்க. பட் ஒன்ஸ் அவர் கேப்டன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே லிட்டரலி டவுன் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அண்டர் 25 to 20 இருக்குது. இது ஒரு மேசிவ் ட்ராப்பு. நீங்கள் இதிலே தெரியும் சூரியகுமார் யாதவ் எவ்வளோ ஃபார்ம் டிப்பில் இருக்காருன்னு. ஸோ இதுதான் ஃபேக்ட் ஆஃப் டே. சூரியகுமார் யாதவ் ஸ்டாட், அவரோட ரெக்கார்டு அவரே உடச்சிட்டான்னு தான் நான் சொல்லுவேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இன்றைக்கி மேட்ச் நடக்குது எங்கே நடக்குது பார்த்தீங்கன்னா மெல்பர்னில் நடக்குது. ஸோ உங்களுக்கே தெரியும் மெல்பர்ன் ஒரு பெரிய கிரவுண்டு. MCG ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் கிரிக்கெட் கிரவுண்ட்ஸ் எவர். பார்த்தீங்கன்னா அங்கே T20 வேர்ல்ட் கப்பில் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஐகானிக் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் தான் உங்கள் எல்லாருக்கும் கண்ணில் வந்துட்டு போகும். ஸோ இந்த ஸ்டேடியமில் பார்த்தீங்கன்னா 3 தியரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம். ஃபஸ்ட்டு தியரி, டாஸ் ஜெயிச்சு பவுலிங் எடுங்க. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் செகண்ட் இன்னிங்ஸில் பிச்சு கொஞ்சம் ஈஸ் அவுட் ஆகும். ஸோ அதனால் செகண்ட் இன்னிங்ஸ் ஆடுற டீமுக்கு கொஞ்சம் பால் பேட்டுக்கு நல்லா வரும். செகண்ட் தியரி பார்த்தீங்கன்னா இங்கே குவாலிட்டி ஸ்பின் எந்த டீம் போகிறாங்க அவங்க கண்டிப்பாக ஜெயிக்கலாம். ஏன்னா இது ஒரு பெரிய கிரவுண்டு. ஸோ இங்கே ஸ்பின்னர்ஸ் கண்டிப்பாக க்ரூஷியலாக இருப்பாங்க. அண்ட் தேர்ட் என்ன பார்த்தீங்கன்னா டெத் ஓவர்ஸில் எந்த டீம் நல்லா ஆடுறாங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு மேசிவ் அட்வான்டேஜ் இருக்கும். ஏன்னா நீங்கள் 1 to 15 நல்லா ஆடி டெத்தில் அன்லீஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஆடலாம். ஸோ இந்த யார் நல்லா ஃபாலோ பண்ணாங்களோ அவங்க ஜெயிக்கலாம். சரி வாங்க இந்தியன் டீம் கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்குவாடை பார்த்துருவோம். சூரியகுமார் யாதவ் கேப்டன், சுப்மன் கில் வைஸ் கேப்டன், சிமிலர் ஏஷியா கப் ஸ்குவாட் தான். அபிஷேக் சர்மா, திலக் வர்மா, இப்போ புது இன்க்ளூஷன் நிதிஷ்குமார் ரெட்டி, ஷிவம் டுபே, அக்ஷர் பட்டேல், ஜிதேஷ், வருண், ஜஸ்வீர் பும்ரா, அர்ஷதீப் சிங், குல்தீப் யாதவ், அஷித் ரானா, சஞ்சு சாம்சன் அண்ட் நியூயஸ்ட் இன்க்ளூஷன்ஸ் ரிங்கு சிங் அண்ட் வாஷிங்டன் சுந்தர். ஆல்மோஸ்ட் ஏஷியா கப் அடிச்சு அதே ஸ்குவாட் தான். ரிசர்வ்ஸில் இருந்து ரிங்கோன் வாஷி ஆட் பண்ணியிருக்காங்க. நிதிஷ்குமார் ரெட்டி இன்ஜூரிலேருந்து வராது. ஏன்னா ஹார்திக் பாண்டியா இந்த சீரீஸில் இல்லை. அதனால நிதிஷ்குமார் ரெட்டி அவரோட பேக்கப்புக்கு சான்ஸ் கொடுத்து பார்க்குறாங்க. ஸோ இதுதான் ஒரு கன் ஸ்குவாடாக தெரியுது. அண்ட் T20 வேர்ல்ட் கப் வருதுன்றதுனால பும்ரா ஓடியில் ஆட வைக்காமல் T20யில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்தியன் டீம் என்ன சொல்கிறது காம்பினேஷன் பார்க்குறாங்க. T20 வேர்ல்ட் கப் முன்னாடி எந்த லெவல் செட்டாக இருக்கும். ஸோ இந்தியன் டீம் ஃபஸ்ட்டு T20யில் ஆன பிளேயிங் பார்த்துருந்தா செகண்ட் T20யில் போவாங்களான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் போவாங்க. ஏன்னா மேட்ச் நடக்கலை, ரிசல்ட் எதுவும் வரல. ஸோ தே மோஸ்ட்லி கோ வித் சேம் 11.
அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சுப்மன் கில், அபிஷேக் சர்மா, திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ். திலக்கு சூர்யா அது 1-2 மாற்றி வருவாங்க. நம்பர் 5 சஞ்சு சாம்சன், நம்பர் 6 சிவம் டுபே, நம்பர் 7 அக்ஷர் பட்டேல். பட் பேஸ் கொஞ்சம் ஓரியன்ட் இல்லை ஹிட்டிங் ஓரியன்டாக வேணும்னா மேபி நிதிஷ்குமார் ரெட்டி போவாங்க. பட் அக்ஷர் தான் ஆடுவார். 3 ஸ்பின்னர் தியரியோட போவாங்க. நம்பர் 8 குல்தீப் யாதவ், நம்பர் 9 வருண் சக்கரவர்த்தி, நம்பர் 10 அஷ்தீப் படம் எதிர்பார்த்தேன். பட் ஹர்ஷித் ராணா ஓடிஎல் நல்லா பண்ணதால் அவர் ஆட வைக்கிறாங்க. நம்பர் 11 ஜஸ்பிரீத் பும்ரா. ஸோ இதுதான் பிளேயிங் லோனாக இருக்கும், மாற்றம் இருக்காது. ஸோ பேட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஓப்பனர்ஸ் அபிஷேக் சர்மா ஆஸ் யூஸ்வல் அவர் ஒரே கியர் தான், பட்டாபாகம் பாட்டினேக்கோ ஆடினா 150 to 180 200 ஸ்ட்ரைக்கரில் ஆடுவார். அப்படி இல்லைனா நீங்கள் மேட்ச்சில் பார்த்த மாதிரி வந்து டக்குன்னு அவுட் ஆகிடுவார். ஸோ got 2 gears ஒன்லி. ஸோ அபிஷேக் சர்மா எவ்வளோ குவிக் ஃபயர் ஸ்டார்ட் கொடுக்குறாரோ அது இந்தியாவுக்கு பாசிட்டிவாக அமையுங்க செகண்ட் T20. ஏன்னா மெல்பர்ன் வந்து ஒரு பெரிய கிரவுண்டு, அந்த ஸ்கொயர் பவுண்டரிஸ்லாம் உங்களுக்கு கிளியர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அது அபிஷேக் சர்மா கிளியர் பண்ணி ஒரு 30-40 50 போட்டால் இந்தியன் டீமுக்கு அட்வான்டேஜ் இருக்கும். சுப்மன் கில் இப்போ தான் ஃபார்முக்கு வந்திருக்காரு. ஃபஸ்ட் T20 பார்க்க நல்லா இருந்தது, குட் சைன்ஸ். செகண்ட் T20 அதை ஃபாலோ பண்ணுறான்னு பார்ப்போம். பட் சுப்மன் கில், அபிஷேக் சர்மா 2 பேரும் பவர் பிளேல அவுட் ஆகிட்டா இந்தியன் டீம் மாட்டிப்பாங்க. ஸோ கண்டிப்பாக யாராவது ஒருத்தராவது பவர் பிளேக்கு அப்புறம் நின்று ஆடணும். அது யார் ஆடுறாங்க பார்ப்போம். ஆனால் 2 பேர் அவுட் ஆனால் இந்தியன் டீம் மாற்றிப்பாங்க. பட் 2 பேரும் 50+ பார்ட்னர்ஷிப் போட்டால் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டர் பக்கம் போவோம். ரிங்கு சிங் மோஸ்ட்லி பெஞ்ச் தான். ஹி கான் ஃபைண்ட் அ பிளேஸ் இன் திஸ் 11 அன்டில் டூபே அக்ஷர் பல்லாம் வந்தால் தான். ஸோ சூரியகுமார் யாதவ் பார்த்தீங்கன்னா கேப்டன் ஃபார்ம்லேயே இல்லை. உங்களுக்கே தெரியும் ஸ்ரீலங்கா சீரீஸ்லேருந்து மனுஷன் பேட்டில் சுத்தமாக ரன்னே வரல. பட் ஃபஸ்ட்டு T20 பார்க்க நல்லா இருந்தது. ஃபைனலி அவர் டிப்பிக்கல் சூர்யா இன்னிங்ஸ் பார்க்க முடியலனாலும் அந்த ஸ்வீப் ஷாட்டு, அந்த ஃப்ளிக் ஷாட்டு எல்லாம் பார்க்க நல்லா இருந்தது. ஸோ ஸ்லோலி இஸ் கெட்டிங் இன் டு டச். செகண்ட் T20 மெல்பர்ன் அது வந்து கொஞ்சம் பெரிய கிரவுண்டு, பட் சூர்யா அங்கே கிளியர் பண்ணுறான்னு பார்ப்போம். பட் சூரியகுமார் யாதவ் ஸ்பெஷல் வருமோன்னு தோணுது மெல்பர்னில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திலக் வர்மா என்ன சொல்கிறது செம்ம ஃபார்மில் இருக்கார். ஸோ அவர் வந்து பேட்டிங் கிடைக்கல ஃபர்ஸ்ட் T20. அவர் ஈகராக இருப்பார். எனக்கு செஞ்சு திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ் பார்ட்னர்ஷிப் ரொம்ப கீயாக இருக்கும்னு தோணுது. இவங்க 2 பேரும் அவுட் ஆகிட்டா இந்தியன் டீம் மாட்டிப்பாங்க. பட் இவங்க 2 பேரும் 30+ அஷ்டா செம்மையாக இருக்கும். ஒருத்தர் 50 போட்டால் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன், ஜித்தேஷ் சர்மாக்கு இந்த சீரீஸில் பாவம் ஒரு மேட்சாவது கிடைக்கணுங்க. ஏன்னா ஏஷியா கப்பில் எல்லா மேட்சும் அவர் பார்த்தீங்கன்னா பென்ஷிப் பண்ணிட்டாங்க. ஒரு மேட்சுமே ஆட வைக்கல. பாவம் சப்ஸ்டியூட்டாகவே காலத்தை ஓட்டிட்டார். அட்லீஸ்ட் இந்த சீரீஸ்லையாவது அவர் ஃபினிஷராக ட்ரை பண்ணி பார்க்கணும். ஏன்னா சஞ்சுக்கு நம்பர் 5 வந்து புதுசு கிடையாது. ஏன்னா அவர் ஓடியில் ஆடி இருக்காரு. ஸோ அந்த ட்ரஸ்ட் அண்ட் பிலீஃப் தான் இந்தியன் டீம் அவர் T20 கொடுக்கலாம். பட் அவர் ஒரு டிஃப்ரெண்ட் பொசிஷனில் ஆடுறாரு. பட் ஓகே ஸ்ட்ரைக் ரேட் பிரச்சனை வருமே தவிர சஞ்சு அதே கியரோட தான் ஆட போகிறாரு. ஸோ சஞ்சு சாம்சன் இன் மெல்பர்ன் என்ன பண்ண போகிறான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸ்பின்னர்ஸ் கண்டிப்பாக அவருக்கு ஆர்டருக்கு பார்ப்பாங்க. பாஸ் பவுலர்ஸ் எப்படி ஆடான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் இது சஞ்சு அவுட் ஆகிட்டா தெரில, பின்னாடி பேட்டிங் இருக்குன்னு தான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிவம் டுபே அண்ட் அக்ஷர் பட்டேல் 2 கீ ஆல்ரவுண்டர்ஸ். ஏன்னா சிவம் டுபே பார்த்தீங்கன்னா T20 மட்டுமே இப்போ லாஸ்ட் 1 இயர் டெசிக்னேட்டட் பிளேயராக தெரிகிறாரு. அண்ட் ஆல்சோ ஏஷியா கப்பில் சூப்பராக போட்டார். அண்ட் ஆல்சோ இஸ் பவுலிங் வாஸ் குட். ஸோ அதனால் சிவம் டுபே வந்து சப்போஸ் பேசஸ் அடி வாங்கினா ஒரு 4th பவுலராக யூஸ் பண்ணலாம். 3 பேர் சொல்கிறது தேர்ட் பாலர் தேர்ட் பேசுகிறா. ஆனால் பேட்டிங்கில் சிவம் டுபே ஒரு வேலையை பண்ணுவாங்க. ஏன்னா மெல்பர்ன் வந்து ஒரு பெரிய ஸ்டேடியம், கிளியர் பண்ணுறது ரொம்ப டஃப். ஸோ வந்து ஸ்பின்னர்ஸ் மாதிரி வந்தாங்கன்னா டூபே என்ன பண்ணுறான்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். அவர் இன்னிங்ஸ் ரொம்ப க்ரூஷியலாக இருக்கும். அக்ஷர் பட்டேல் உங்களுக்கே தெரியும் 4 overs 25-30 ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருவார். பட் பேட்டிங்கில் என்ன பண்ண போகிறார் அது நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன். பட் டூபே, அக்ஷர் பட்டேல் ஃபினிஷிங் நல்லா கான்ட்ரிபியூஷன் கொடுக்கணும். அப்போ தான் பின்னாடி பார்த்தீங்கன்னா வர பிளேயர்ஸ்க்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர், நிதிஷ்குமார் ரெட்டி இவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஏஷியா கப் ஸ்குவாடில் இல்லை, இந்த ஸ்குவாடில் எடுத்திருக்காங்க. ஏன்னா 2 பேருமே பேக்கப்பாக எடுத்திருக்காங்க. வாஷி வந்து அக்ஷர் பேக்கப், அதே மாதிரி நிதிஷ் வந்து ஹர்திக் பேக்கப். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். பட் ஃபஸ்ட்டு T20 பார்த்தீங்கன்னா 2 பேருமே பிளேயிங் லோனில். ஏன்னா இது வந்து ஏஷியா கப் வின்னிங் ஸ்குவாடோட போவாங்கன்னு நினச்சோம். அதே மாதிரி தான் போகிறாங்க. என்ன ஹர்திக் பாண்டியாக்கு பதிலாக எக்ஸ்ட்ரா பேசர் ஆடுறாங்க, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு நிதிஷ்குமார் ரெட்டி ஆடுவாங்களான்னு எனக்கு தெரியல. வாஷிங்டன் தான் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் இவங்க 2 பேரும் ஆட வச்சு பார்க்கணும். ஏன்னா என்ன பண்ணுறாங்கன்னு அப்போ தான் தெரியும். பார்க்கலாம் ஆடுறாங்களான்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட் போவோம். எனக்கு தெரிஞ்சு நான் தான் ஓப்பனாக அஷ்தீப் சிங் தாங்க ஆட வைப்பேன். அஷித் தானா வந்து T20 நல்லா பெர்ஃபார்ம் பண்ணனால தான் ஓடிஐக்கு வந்தார். ஃபைன், அக்செப்டபிள். பட் T20 அவர் இப்போ ரீசன்ட் ஷாட்ஸில் எக்ஸ்பென்சிவாக தெரிகிறாரு. என்ன தான் நல்லா ஓடிஐ சீரீஸில் போட்டாலும் அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ஐ ஒன்ட் பிளேம் ஹிம். பட் அஷ்தீப் வந்து நம்பர் 1 பவுலராக இருந்தார். பும்ராவோட T20 World Cupல இன் டேண்டம் சூப்பராக போட்டார். நீங்கள் அவர் அசால்ட்டாக பெஞ்ச் பண்ணுறீங்க, எனக்கு புரியவே அந்த கான்செப்ட். நானும் அந்த ஸ்ட்ரைட்டாகவே அஷ்தீப் தான் ஆடப்பேன். அஷ்தீப் தான் பல. பட் இவங்க என்ன கான்செப்டோட போகிறாங்கன்னு தெரியல. ஜஸ்பிரீத் பும்ரா உங்களுக்கே தெரியும், கன்னா போட்டு 4 overs அக்ஷர் பட்டேல் மாதிரி 25-30 ஒரு 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருவார். அவர் எக்ஸ்பென்சிவாக போனால் தான் இந்தியா மாட்டிப்பாங்க. தெரில பும்ரா பழைய ஃபார்முக்கு வரான்னு தெரியல. பட் அஷித் தானோட 4 over ரொம்ப இம்பார்ட்டன்ங்க. அவர் எக்ஸ்பென்சிவாக போயிட்டார்னா பும்ராக்கு சப்போர்ட் கிடைக்கணும். ஏன்னா பும்ரா சப்போர்ட் இல்லைனா அவர் என்ன தனியாக போட்டு பிரயோஜனம் இல்லை. ஸோ அஷித் தானோட 4 over ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெல்பர்னில். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஸ்பின்னர்ஸ் பக்கம் போவோம். வருண் சக்கரவர்த்தி அண்ட் குல்தீப் யாதவ் இவங்களோட 8 overs அலாங் வித் குல்தீப் 4 overs. அதாவது அந்த 3 ஸ்பின்னரோட 12 overs தான் மேட்சை டிசைட் பண்ணோம். ஏன்னா ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் அந்த அளவுக்கு வந்து ஸ்பின்னுக்கு வந்து எஃபெக்டிவ் கிடையாது. ஈவன் இன் ஹோம் ஆராவே. ஸோ அதனால் வருண் அண்ட் குல்தீப்பை பிக் பண்ணுறதுலேயே பாதி டைம் போயிடும். பட் இவங்க 2 பேருமே நீங்கள் 30 to 40 runs அடிச்சிங்கன்னா கை உடஞ்ச மாதிரி தான் இந்தியாவுக்கு. ஏன்னா IPL தான் எல்லாம் ஆடி இருக்காங்க நீங்கள் சொல்லலாம். பட் இட்ஸ் எ டிஃப்ரெண்ட் பால் கேம். அதே மாதிரி மெல்பர்ன் ஸ்டேன்ஸை நீங்கள் கிளியர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ குல்தீப் வருண் இன் டேண்டம் போட்டு ஒரு 2 or 3 விக்கெட்ஸ் எடுத்துட்டா மேட்ச் அங்கேயே ஓருங்க, ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க. பட் இவங்க 2 பேரையும் நீங்கள் ஒவ்வொரு விக்கெட் விட்டு என்ன சொல்கிறது எக்கனாமிக்கலாக ஆடினீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு தான் அட்வான்டேஜ். ஸோ என்ன பண்ணாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோ தான் மக்களே, இந்தியன் டீம் பற்றி பேசியாச்சு.
இந்தியன் டீமுக்கு சிங்ஸ் இந்த ஆர்மர் நான் சொல்லணும்னா அஸ்ரிதானோட 4 ஓவர்ஸு, அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் கெப்பாசிட்டி. ஸோ இதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா பாண்டியாவும் கிடையாது. ஸோ இதை தாண்டி டாப் 5 கன்னாக தெரியுறாங்க. அதே மாதிரி ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டும் பயங்கரமாக இருக்குது. ஸோ ஒரே வீக்னஸ் பும்ரா பழைய ஃபார்மில் போடுவாரா, அஸ்ரிதானா நல்லா சப்போர்ட் கொடுப்பாரா, அண்ட் ஃபினிஷிங்கில் சிவம் டுபே அண்ட் அக்ஷர் பட்டேல் அவங்களோட இதை கொடுப்பாங்களா. மற்றபடி இந்தியன் டீம் பார்க்க செம்மையாக தெரியுறாங்க. இந்த டீமில் குறை கண்டுபிடிக்கிறது கஷ்டம் தான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, ஹோஸ்ட் ஆஸ்திரேலியா பார்க்க போவோம். அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு வெறியோட தான் வருவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா இந்த ரீசெண்ட் இயர்ஸ் T20 நல்லாவே பண்ணல. நீங்கள் 2022 T20 வேர்ல்ட் கப் எடுத்துக்கோங்க, 24 எடுத்துக்கோங்க, ஒழுங்காகவே பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ தே வில் பி இன் அ ஹரி அண்ட் தே வில் பி ஈகர் டு பர்ஃபார்ம். ஸோ அவங்களோட ஸ்குவாட் பார்த்துருவோம். மிச்சல் மார்ஷ் கேப்டன், ஷான் ஆபட், ஜேவியர் பாட்லர், டிம் டேவிட், பென் வாஷஸ், நேதன் எல்லிஸ், ஜாஷ் ஹேசல்வுட், டிராவிஸ் ஹெட், ஜாஷ் இங்கிலீஷ், மேத்யூ கூனேமன், மிச்சல் ஓவன், மேத்யூ ஷாட், மார்க்கஸ் ஸ்டானிஸ், ஆடம் சாபாலா, தன்வீர் சங்கா. அண்ட் இன்னொரு திங் என்னன்னா ஜாஷ் ஹேசல்வுட் இந்த T20 போயிடுவாருங்க. ரெண்டு T20 தான் ஆடுவார். தேர்ட் T20 அவர் ரெஸ்ட்டு. ஸோ இந்த T20 ஹேசல்வுட் லாஸ்ட்டு, அதுக்கப்புறம் ரெஸ்ட்டு தான். ஸோ இதுதான் ஓவரால் ஆஸ்திரேலியா ஸ்குவாட். இது இல்லாமல் ஜாஷ் பிலிப்பி நான் அவர் இன்க்ளூட் பண்ண மாட்டேன். சாரி, இந்த ஸ்குவாடில் ஒரு நேம் இல்லை, பட் பிளேயிங் லோனில் இருந்தால் லாஸ்ட் மேட்ச். ஸோ ஆஸ்திரேலியோட பிளேயிங் லோன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட், மிச்சல் மார்ஷ், இந்த 1 டவுன் ஸ்பாட்டில் ஆட போகிறதே யாரும் தெரியல. லாஸ்ட் மேட்ச் ஜாஷ் பிலிப்பி வச்சிருந்தாங்க, பட் பேட்டிங் கிடைக்கல ஆஸ்திரேலியாக்கு. ஸோ திரும்பி ஜாஷ் பிலிப்பியோ நம்ப போகிறாங்களா, இல்லை மேத்யூ ஷாட் ஸ்பின்னும் போடுவார்னு ஆட வைக்க போகிறாங்கன்னு தெரியல. அது ஒரு கேள்விக்குறி. நம்பர் 4 ஜாஷ் இங்கிலீஷ், நம்பர் 5 மார்க்கஸ் ஸ்டானிஸ், நம்பர் 6 டிம் டேவிட், நம்பர் 7 மிச்சல் ஓவன். ஃபினிஷிங் பயங்கரமாக இருக்குது. நம்பர் 8 பார்த்தீங்கன்னா ஜேவியர் பாட்டர் லாஸ்ட் மேட்ச் ஆனார், அவர் ஆட வைப்பாங்க தான் நினைக்கிறேன். வாஷஸ் ஆட மாட்டார். நம்பர் 9 நேதன் எல்லிஸ், நம்பர் 10 ஜாஷ் ஹேசல்வுட், நம்பர் 11 தன்வீர் சங்காவா, மேத்யூ கூனேமன் பார்ப்பாங்க. லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் வேணும்னா கூனேமன், லெக் ஸ்பின்னர் வேணும்னா தன்வீர் சங்கா. ஸோ மோஸ்ட்லி ஆஸ்திரேலியாவோட பேட்டிங் நல்லா இருக்குது, பவுலிங் தான் கொஞ்சம் வீக்காக தெரியுது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் டிபார்ட்மெண்ட்லேருந்தே போவோம். டிராவிஸ் ஹெட்டுக்கு இது ஒரு லீன் பேட்சாக இருந்திருக்கு 2025. அது ஓடியாக இருக்கட்டும், ஐபிஎல்லாக இருக்கட்டும், எங்கள் சாம்பியன்ஸ் ஆஃபியாக இருக்கட்டும், எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு எதிர்பார்த்த மாதிரி ஹெட் பர்ஃபார்ம் பண்ணல. பட் இந்த சீரிஸ் அவர் அதை மாற்ற பார்ப்பார். ஏன்னா இதுதான் ஆஸ்திரேலியாக்கான ஃபைனல் சீரிஸ். இதுக்கப்புறம் ஆஷஸ் தான் நேரம். ஸோ T20 டிராவிஸ் ஹெட் அவர் யாருன்னு ப்ரூவ் பண்ண பார்ப்பார். அதுக்கு மெல்பர்ன் வரல என்ன ஏரியான்னு சொல்லுவேன். பட் பார்த்தீங்கன்னா அர்ஷித் கிட்டையும் ஹர்ஷ்தீப் சிங் கிட்டையும் நிறைய அவுட் ஆயிருக்கு. ஸோ அந்த ஸ்டாட்டை மாற்றி ஒரு 30+ ஓப்பனிங் கொடுக்கணும். மிச்சல் மார்ஷ் சூப்பராக ஆறாரு. ஏன்னா நீங்கள் வெஸ்ட் இண்டீஸ் சீரிஸ்லேருந்தே பார்த்தீங்கன்னா மிச்சல் மார்ஷ் ஆஸ் அ கேப்டனாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணார். பேட்டிங்லையும் செஞ்சுரியில் அடிச்சார். ஸோ அவர் ஃபார்மில் இருக்கார். ஸோ டிராவிஸ் ஹெட் அண்ட் மிச்சல் மார்ஷ் டுகெதர் 50+ பார்ட்னர்ஷிப் போட்டால் கன்னாக இருக்கும். அப்படி இல்லை ஹெட் அவுட் ஏன்னா ஃபுல் போனஸ் மிச்சல் மார்ஷ் மேலே தான் வரும். மேத்யூ ஷாட் ஆட வைக்க போகிறாங்களான்னு தெரியல. பட் ஒரு நல்ல T20 பிளேயர் தான், கன்வென்ஷனாக ஆடுவார். பட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃபில் பண்ணுறாரா ஆஸ்திரேலியா எதிர்பார்த்த மாதிரி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அவர் ஆடுறாரான்னு தெரியல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டர் பக்கம் போவோம். ஜாஷ் பிலிப்பியா மேத்யூ ஷாட்டா, அதே தான் நான் கேட்குறேன். ஏன்னா மேத்யூ ஷாட் உங்களால் 2-3 ஓவர்ஸ் ஆஃப் ஸ்பின் பண்ண முடியும். பட் ஜாஷ் பிலிப்பி அவுட் நோட் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். ஸோ யார் பக்கம் சாயறாங்கன்னு தெரியல. பட் ஃபர்ஸ்ட் T20 ஜாஷ் பிலிப்பி ஆனார். பேட்டிங் கிடைக்கல. ஸோ மோஸ்ட்லி அவர் தான் ஆடுவார். இவர் ஒரு யங் சென்சேஷன், நல்லா அக்ரெசிவாக ஆடக்கூடிய பிளேயர். ஒன்று டக்குன்னு அவுட் ஆகிடுவார், இல்லை நல்லா ஆடுவார். என்ன பண்ணான்னு பார்க்கலாம். ஜாஷ் பிலிப்பி ஓகே, பட் ஜாஷ் இங்கிலீஷ் உங்களுக்கே தெரியும் ஐபிஎல்ல செம்ம ஃபார்மில் இருந்தார். ஒன் ஆஃப் த 360-degree பிளேயர் ஃபார் ஆஸ்திரேலியான்னு சொல்லுவேன். ஸோ அவரோட இன்னிங்ஸ் ரொம்ப குரூஷியலாக இருக்கும் மெல்பர்னில். ஏன்னா இவர் அவர் செம்ம பிளேயர், எப்படி ஆடுறான்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி டீம் டேவிட் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆஃப் இஸ் லைஃப்பில் இருக்கிற மக்களே ஹோபார்ட் ஹரிக்கேன்ஸ் RCBலேருந்து இப்போ வரைக்கும் மஜாவாக ஆடுறாரு. வெஸ்ட் இண்டீஸ் சீரிஸில் செஞ்சுரி வேறு அடிச்சார். ஸோ இந்தியா டீம் டேவிட் அண்ட் ஜாஷ் இங்கிலீஷ் பார்த்து கொஞ்சம் பயந்து தான் இருப்பாங்க. ஏன்னா இவங்க 2 பேர் செம்ம ஃபார்மில் தெரியுறாங்க. இவங்க 2 பேர் யார் விக்கெட் எடுக்க போகிறாங்கிறது தான் மேட்ச் டிசைட் ஆகும். அப்புறம் ஹெட் மிச்சல் மார்ஷ் தாண்டி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் டிபார்ட்மெண்ட் மார்க்கஸ் ஸ்டானிஸ் அண்ட் மிச்சல் ஓவனுமே பார்த்தீங்கன்னா ஒரு யங்ஸ்டருங்க. ஹோபார்ட் ஹரிக்கேன்ஸ் கப் அடிச்சப்போ தான் அவர் வெளில தெரிஞ்சார். அதுக்கப்புறம் பஞ்சாப் கிங்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் US சொல்கிறது எல்லா லீக்லையுமே அவர் வந்தார். இப்போ ஆஸ்திரேலியாக்கு டெபியூட் பண்ணி நல்லா பண்ணுறாரு. அவர் பொசிஷன் ஓப்பனிங் தான், பட் அவர் ஃபினிஷராக பார்க்குறாங்க. பட் ஃபினிஷிங்கில் அவர் செம்ம ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தார், நீங்கள் ஓடிஏலே பார்த்துருப்பீங்க. ஸோ மிச்சல் ஓவன் எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு. பவுலிங் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தெரியாது, பட் பேட்டிங் செம்ம ஹிட்டராக தெரியாது. மார்க்கஸ் ஸ்டானிஸ் ஒரு பிரேக் அப்புறம் வராரு, ஓடிஎல் ஆடல. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா 2 ஓவர்ஸ் 3 ஓவர்ஸ் பவுலிங்கில் கொடுப்பாங்க. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தெரியலாம், பட் நல்லா போட்டால் அன்எக்ஸ்பெக்டட். பேட்டிங்கில் அவர் கொஞ்சம் டைம் எடுத்து ஆடுவார். பட் ஒன்ஸ் மாட்டிக்ஸ்னா அடிச்சு கொடுத்துருவாங்க. ஸோ ஸ்டானிஸ் ஓவன் மேபி டெட்லியாக தெரியலாம், பட் அந்தளவுக்கு நான் தெரியல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலிங் செட்டப் போவோம். ஷான் ஆபட் அண்ட் ஜாஷ் ஹேசல்வுட். ஷான் ஆபட் பார்த்தீங்கன்னா 30-20 அப்புறம் ஆட மாட்டார். ஜாஷ் ஹேசல்வுட் இதுதான் அவரோட ஃபைனல் T20. அதுக்கப்புறம் பிரேக் எடுத்துட்டு ஆஷஸுக்கு ரெடி ஆவார். ஸோ அதனால ஷான் ஆபட் லாஸ்ட் மேட்ச் ஆடலை. ஸோ மோஸ்ட்லி தே ஓன்ட் பர்சிஸ்ட் வித் ஹிம். இல்லை அவர் 2 T20 கிளம்புறான்னு நினச்சா மேபி ஜேவியர் பாட்லருக்கு பதிலாக ஆட வைக்கலாம். பட் ஷான் ஆபட்டும் ஜேவியர் பாட்லரும் சிமிலர் டைப் ஆஃப் போடுறதாங்க. லைட்டாக மூவ்மெண்ட் இருக்கும், இல்லைனா ஸ்லோவர் பால்ஸ் நக்கிள் பால்ஸ் போடுவாங்க. கொஞ்சம் தான் சேம் மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ என்ன பண்ணாமல் பார்ப்போம், எக்ஸ்பென்சிவாக தான் தெரியலாம். ஜாஷ் ஹேசல்வுட் ஒரு 4 ஓவர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவர் ஆஸ்திரேலியா எப்படி யூஸ் பண்ணாங்கன்னு தெரியும். அவர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக பண்ணால் ஃபாஸ்ட் பவுலிங்கில் ஒரு கை உடஞ்ச மாதிரி தான். ஸோ ஜாஷ் ஹேசல்வுட் ஒரு 4 ஓவர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்க்கலாம் ஷான் ஆபட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட பேக்கப்பு நேதன் எல்லிஸ், ஜேவியர் பட்லர், பென் வாஷஸ் ஆட வைப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன்னா டீமில் ஸ்பார்க் இல்லாத இடத்த அவர் தான் ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினச்சேன். பட் ஐ சம் ஹவ் ஃபீல் நேதன் எல்லிஸ் அண்ட் ஜேவியர் பட்லர் பக்கம் சாஞ்சிட்டாங்க. ஜேவியர் பட்லர் ஒரு நல்ல பவுலருங்க. அவர் எப்படின்னா 50-50 பவுலர். நீங்கள் ஒரு மேட்ச் அவர் நல்லா போட்டுலாம், நெக்ஸ்ட் மேட்ச் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போகிறாரு. சீமன் ஸ்விங் அவர் ரொம்ப ரேராக தான் போடுப்பார். பட் ஆஃப் கட்டர் ஸ்லோயர் ஒன்ஸ் நல்லா போடுவார். நேதன் எல்லிஸ் உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக பேக் ஆஃப் த ஸ்லோயர் ஒன்ஸ் தான். ஸோ இவங்க 2 பேரும் ஆஸ்திரேலியாவுக்கு அந்த 8 ஓவர்ஸ் எப்படி போட போகிறாங்கன்றதுலாம் மேட்ச் டிசைட் ஆகும். ஏன்னா சப்போஸ் ஏசுரு நல்லா போட்டான்னு வைங்க, இவங்களோட 8 ஓவர்ஸ் தான்
ஹேசல்வுட்டுக்கு சப்போர்ட் கொடுக்குற மாதிரி போடுறாங்களா இல்லை எக்ஸ்பென்சிவாக போட போகிறாங்கன்னு தெரியும். ஏன்னா இந்தியா செம்ம அக்ரெசிவாக ஆடுறாங்க. ஸோ ஆஸ்திரேலியா வீக்னஸ்ன்னு சொல்லணும்னா பாட்லெட் அண்ட் எல்லிஸ் தான் சொல்லுவேன். ஸோ அவங்களோட 8 overs எப்படி மெல்பர்னில் போட போகுதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். லார்ஜ் பவுண்டரிஸ், ஸோ மேபி நல்லா போடலாம். லாஸ்ட் மட் அண்ட் லீஸ்ட் ஸ்பின்னர்ஸோட முடிச்சுப்போம். மேத்யூ கோனேமன் அண்ட் தன்வீர் சிங்கா அவுட் அண்ட் அவுட் லெக் ஸ்பின்னர் மக்களே. அவர் வந்து நல்லா மிஸ்ட்ரி ஸ்பின்னர் மாதிரி ஆஸ்திரேலியா பார்த்தாங்க. பட் அவ்வளோ சான்சஸ் கிடைக்கல. சப்ஸ்டியூட்ஸில் தான் இருக்காரு. பார்ப்போம் செகண்ட் T20 மெல்பர்னில் ஆடுறாரா இல்லையான்னு. பட் மேத்யூ கோனேமன் கண்டிப்பாக ஆட வைப்பாங்க. ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர், கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக போடுவார். சிமிலர் டு அக்ஷர் பட்டேல், பட் கொஞ்சம் ஃப்ளைட் பண்ணுவார். எக்ஸ்பென்சிவாக போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் T20 கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போன மேத்யூ கோனேமன் செகண்ட் T20 மெல்பர்னில் ஆடுறான்னு பார்க்கலாம். அவ்வளோதான் மக்களே. ஆஸ்திரேலியா பற்றியும் பேசியாச்சு. ஸோ ஆஸ்திரேலியா இந்தியா 2 டீமுமே நம்ம பேசிடுறோம். ஆஸ்திரேலியன் டீமுக்கு வீக்னஸ்ன்னு நான் சொல்லணும்னா இந்தியா மாதிரி தான் ஃபினிஷிங் ஒரு வீக்னஸ். ஏன்னா ஸ்டாயினிஸ் ரொம்ப நாள் கழிச்சு T20 ஆடுறாரு. மிச்சல் ஒன் T20 பேர் போனவர், பட் ஃபினிஷிங் அவர் புதுசு. அங்கே ஒரு வீக்னஸ் இருக்குது. ஸ்பின் டிபார்ட்மெண்ட் வீக்காக தெரியுது. ஃபாஸ்ட் பவுலிங்லையுமே ஹேசல்வுட் தாண்டி சேவியர் பாட்டன் நேதன் லீஸ் நல்லா போடுவாங்களான்னு தெரியல. டாப் 5 பயங்கரமாக தெரியுது. அது ஒன்று தான் ஆஸ்திரேலியாவுக்கு அட்வான்டேஜ். ஸோ அவ்வளோதான் மக்களே. ப்ரெடிக்ஷன் டைமுக்குள்ளே போவோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த T20 ஐ சம்மோ ஃபீல் இந்தியா சூப்பராக ஆடினாங்க ஃபர்ஸ்ட் T20. ஸோ அந்த கான்ஃபிடன்ஸோட அப்படியே வந்தால் செகண்ட் T20 மெல்பர்னில் ஜெயிப்பாங்க. பட் இது ஒரு டைட் மேட்சாக தான் போகும் மக்களே. நான் எழுதி தரேன் லாஸ்ட் 2 hours வரைக்கும் போகும். இது சிம்பிள். எந்த டீம் டாஸ் ஜெயிச்சு செகண்ட் பேட்டிங் சேஸ் பண்ணுறாங்களோ ஜெயிப்பாங்க. பட் ஆன் பேப்பர் கன்சிடர் பண்ணி 2 டீமும் அனலைஸ் பண்ணிங்கன்னா இந்தியா ஒரு ஃபர்ம் அட்வான்டேஜோட போவாங்க நான் நம்புறேன். ஸோ இந்தியா டீமுக்கு நான் 65% தரேன். ஆஸ்திரேலியாவுக்கு 35% தரேன் அவுட் ஆஃப் 100. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்தியன் டீம் கம்ஃபர்டபுளாக ஜெயிப்பாங்க நான் சொல்ல மாட்டேன். மெல்பர்னில் ஒரு அவுட் அண்ட் அவுட் லாஸ்ட் ஓவர் இல்லை ஃபைனல் ஓவர் வரைக்கும் போகும். பட் ஆஸ்திரேலியா சம்மோ ஃபீல் தோற்றுருவாங்கன்னு நினைக்கிறேன். இது என்னோட ப்ரெடிக்ஷன் தான் மக்களே. உங்களோட ப்ரெடிக்ஷன் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோட எண்டு பாட்டு கொண்டோம். ஸோ அவ்வளோதான் மக்களே. இந்த டீமில் இந்தியா ஆஸ்திரேலியா, இந்த வீடியோவில் இந்தியா ஆஸ்திரேலியா 2 டீமோட பிளேயிங் லெவன், ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ், ஸ்டேடியம் அனாலிசிஸ், அவுட் அண்ட் அவுட் எல்லாமே கொடுத்துருப்பேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ ரொம்ப லென்த்தாக டியூரேஷன் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. அதே மாதிரி நான் அதை மாற்றணும்னா பேசணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.